ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோ சார். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறது, அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஸ்டிக்கர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர் மேக்கர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்ச பேக்லாம் காட்டுறது, நீங்கள் க்ரியேட் பேக்னு கொடுக்கணும். உங்கள் பேக் நேமும் அதோட ஆத்தர் நேமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பேக்குக்கு கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கிஃப்ட் ஃப்ரம் ஆன்லைன் கேலரின்னு இருக்கும். உங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது கிஃப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதில் போய்ட்டு இப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட்டை நீங்கள் உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிக்குமோ அந்த கிஃப்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிஃப்ட்டை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணோடனே இது இப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த கிஃப்ட்டில் டெக்ஸ்ட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இமோஜிஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட்டை போடணும். இல்லை ரைட் சம்திங்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சும்மா ஒரு ஃபன்னுக்காக இப்போ ஃபன்னுக்காக நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ எழுதிட்டு இதில் வந்து நீங்கள் இதுக்கு இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த ஸ்ட்ரோக் வரும். இப்போ நான் இது ஒரு கலரை மாற்றி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாற்றிட்டேன். இப்போ அந்த ஏவை நான் கிளிக் பண்ணேன்னா சடனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ் அதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களே டிஃபால்ட்டாக நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நிறையா ஃபாண்ட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ரெட்ரோ லக்கியஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இமோஜிஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் இமோஜிஸே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமோஜி ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் ரெடி கொடுத்துட்டா இந்த இமோஜி ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த இமோஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமோஜி சிகே இமோஜி வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை இமோஜிஸ் வேணுமோ அத்தனை இமோஜிஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரெடின்னு கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இமோஜியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணிட்டோம். இது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சேவ் கொடுத்துடணும். இப்போ சேவ் கொடுத்தாச்சு. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. அது கன்வெர்ட்டிங் 0%லேருந்து 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு ஆட் வரும். அந்த ஆட் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணே ஆட் டு வாட்ஸ்அப்னு கொடுங்க. அது ஆல்ரெடி ஆர்டர்னு வர வரைக்கும் கொடுங்க. அப்படி வந்தோடனே நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை டைரெக்டாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டிக்கர் ஆட் ஆச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இது இப்படி பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்குள்ள கலெக்ஷனுக்குள்ளே போகலாம். அதில் நம்ம பண்ணி வச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேட்ரி சேவர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் பேட்ரி சேவர் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அது சில டைம் பக் ஆகும். இப்போ நான் அந்த ஆட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறதுனால இப்படி இது பண்ணுது. நான் ஆல்ரெடி விஜய் ஸ்டிக்கர் இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். காட்ஜில்லா ஸ்டிக்கரும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் போய்ட்டு நமக்கு வந்து அந்த ஸ்டிக்கரை கரெக்டான ஒரு பொசிஷனில் வைக்கணும். அது எப்படி தெரியுமா, சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி
அதை மூவ் கொடுங்க. மூவ் கொடுத்துட்டு இன்னொரு பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி மூடினோடனே அது வெளியே வந்துட்டு இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரி தான். ஸோ இந்த பேக்கையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ தேர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து க்ராப் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கரை க்ராப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ இது ஆடட்னு காட்டுது. இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. நம்ம வந்து க்ராப் பண்ணி இன்னொரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணோம். வேறு லெவலில் ஆட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் லேஸாக க்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி நீங்கள் அந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பேட்டரி சேவர் மோடை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறவங்க.